விஜயை முதல்வர் பதவியை தடுப்பது ரஜினிகாந்தா? நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநரிடம் முறையிட்டும் ஆளுநர் முதலமைச்சராக விஜய்க்கு பதவியேற்பு செய்து வைக்காமல் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இணையத்தில் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கும் வதந்திகள் பலவும் பரவி வருகிறது. விஜய் போன்றே திரையுலகில் புகழின் உச்சத்தை எட்டிய பல நடிகர்களும் அரசியல் ஆசை இருந்திருக்கலாம். அரசியலில் கால் பதிக்க ஆசைப்பட்டு அரசியல் கருத்துக்களை பகிரங்கமாக கூறிய ரஜினிகாந்த் அரசியலில் கால் பதித்து தேர்தலை சந்திக்க கமலஹாசன் என ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி மறைவுக்கு பின்னர் அரசியல் களம் சூடுபிடித்தது. இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக பல ஆண்டுகள் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அரசியல் வருகை குறித்த விவாதங்கள் 1990களின் மத்தியில் தொடங்கியது. 1996ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுதுதான் முதன்முறையாக ரஜினி வாய்ஸ் என்ற வார்த்தை தமிழ்நாடு அரசியலில் பேசு பொருளானது. அதிமுகவுக்கு எதிரான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த ரஜினிகாந்த் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை இனி ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு வார்த்தை தான் பேசினார். இந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. தோல்விக்கு பல்வேறு அரசியல் சூழல் இருந்த போதிலும் ரஜினிகாந்தின் ஆதரவு குரல் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் தாவேகாவின் வேட்பாளர் VS பாபுவிடம் கொளத்தூர் தொகுதியில் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இப்படி இருக்கையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பகிர்ந்திருந்தார். பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி போன்ற பலராலும் அறியப்பட்ட பிரபலம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு மற்றும் ரஜினிகாந்த் சந்திப்பு தொடர்பான புகைப்படத்தை பகிர்ந்து இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் தமிழக அரசியல் சூழலில் அதிரடி மாற்றங்கள், தாவேக ஆட்சி அமைக்க பொறுப்பு ஆளுநர் முட்டுக்கட்டை, மைனாரிட்டி அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு என்ற செய்திகள், ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்றான், ஆண்டவன் என்பதை ஆள்பவன் ஒன்றியத்தை ஆள்பவன் என்று பொருள் கொள்க என்று பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே ரஜினி விஜய் ரசிகர்களுக்கு இடையில் பெரும் மோதல் இருக்கும் நிலையில் அதை கொம்பு சீவி விடுவது போல அவரது பதிவு இருக்கிறது என்று பலரும் பேசி வருகிறார்கள். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த விஜய்க்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள். நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் தங்கள் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள். இதற்கிடையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜய்க்கு அப்பொழுதே வாழ்த்து தெரிவித்தார். ஜனநாயகன் படம் லீக் ஆனதும் தனது எதிர்ப்பையும் காட்டியிருந்தார்.